இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்களது இயக்கத்தில் 2005 வெளியான அருந்தும் அறியாமலும் படம் மூலமாக திரையுலகுக்கு எழுத்தாளராக அறிமுகமானவர் தான் நீலன் கே சேகர் அவர்கள். இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதுனதோட மட்டுமல்லாமல் அசோசியேட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடியே இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள்கிட்டையும் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கு உறுதுணையாக அமைஞ்சது அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இயக்குன பார்வை அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் தான். அருந்தும் அறியாமலும் படத்துக்கு அப்புறமா விஷ்ணுவர்தன் அவர்களுடைய பட்டியல் படத்துலையும் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா 2008 ஒரு இயக்குனராக அவதாரம் எடுக்கிறாரு. அந்த வருடத்தில் இவருடைய எழுத்து இயக்கத்தில் உருவான படம் தான் அலிபாபா. இதுக்கப்புறமா ஒளிப்பதிவாளர் ஜீவா சங்கர் இயக்குனராக அறிமுகமான நான் திரைப்படத்துக்கு வசனம் எழுதியிருப்பார். 2019 இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா இயக்கத்தில் வெளியான சூப்பர் டீலக்ஸ் படத்தில் ஒரு செக்மெண்ட்டுக்கு திரைக்கதை எழுதியிருப்பார். இது இவருடைய கேரியரில் ஒரு குறிப்பிடத்தகுந்த படைப்பு அப்படின்னே சொல்லலாம். பிறகு அதே வருஷத்தில் வெளியான ஃபிங்கர் டிப்ஸ் என்ற சீரீஸ்க்கு திரைக்கதை வசனம் எழுதினார். அதுக்கப்புறமா 2020 இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் வெளியான சூரரை போற்று திரைக்கதைக்கு ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா 2021 ஹெமம்பர் ஜஸ்ட் இயக்கத்தில் வெளியான கேர் ஆஃப் காதல் அப்படின்ற ஆந்தாலஜி படத்துக்கு டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருப்பார். இது 2018 இயக்குனர் வெங்கடேஷ் மகா இயக்கத்தில் வெளியான கேர் ஆஃப் கஞ்சரப்பேலம் அப்படின்ற தெலுங்கு படைப்புடைய அஃபிஷியல் ரீமேக் தான். பிறகு அதே வருஷத்தில் இயக்குனர் திலீப் குமார் இயக்கத்தில் வெளியான அட்வென்ச்சர் ரொமான்டிக் ஃபிலிமான மாறா திரைப்படத்துக்கு ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணியிருப்பார். இது 2015 வெளியான சார்லி அப்படின்ற மலையாள படத்துடைய அஃபிஷியல் ரீமேக். இந்த படத்துடைய இயக்குனர் மார்டின் பிரகாட் அவர்கள். அதுக்கப்புறமா 2022 இயக்குனர் அஜய் ஞானமுத்து விக்ரம் கூட்டணியில் உருவான கோப்ரா திரைப்படத்திற்கு வசனம் எழுதியிருப்பார் நீலம் கே சேகர் அவர்கள். பின்னர் அதே வருடத்தில் வெளியான ஜான்சி அப்படின்ற தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸ்க்கு ஸ்க்ரீன் பிளே அட்வைசராக ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த சீரிஸுடைய இயக்குனர் திரு அவர்கள். அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா 2025 மீண்டும் இணைந்த விஷ்ணுவர்தன் நீலன் கே சேகர் கூட்டணியில் உருவான படைப்பு தான் நேசிப்பாயா. இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் நீலன் கே சேகர் அவர்கள். எழுத்து இயக்கம் அப்படின்னு ஒரு புறம் இருந்தாலும் சின்ன சின்ன வேடங்களையும் சினிமா உலகில் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வராரு நீலன் கே சேகர் அவர்கள். அந்த வகையில் தான் பணிபுரிஞ்ச படங்களான அருந்தும் அறியாமலும் பட்டியல் நான் சூப்பர் டீலக்ஸ் படங்கள்லையும் தான் பணிபுரியாத 2017 வெளியான இயக்குனர் ஜீவா சங்கருடைய யமன் திரைப்படத்திலையும் 2023 இயக்குனர் மிலிந்த் ராவ் இயக்கத்தில் வெளியான த வில்லேஜ் என்ற வெப் சீரிஸ்லையும் சின்ன சின்ன வேடங்களை நடிச்சிருக்காரு. இப்படி பல படைப்புகளில் தன்னோட கான்ட்ரிபியூஷனை சிறப்பாக கொடுத்த நீலன் கே சேகர் அவர்களுடைய புகழ் இன்னும் பெரிய அளவில் வெளிச்சத்துக்கு வராது. தமிழ் சினிமாவில் எழுத்தாளர்களுக்கு இருக்கும் மரியாதை குறைவை வெளிப்படையாக காட்டுதுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி எழுத்தாளர்களுடைய சினிமா பங்களிப்பை பற்றின கருத்தை பதிவு செய்கிறது மூலமாகவும் விவாதிக்கிறது மூலமாகவும் தமிழ் சினிமாவில் அவர்களுக்கான மரியாதையை ஓரளவுக்காக கொடுக்க முடியும் அப்படின்ற என்னுடைய கருத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச எழுத்தாளர் நீலன் கே சேகர் அவர்களுடைய சினிமா பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 7 Minute Info சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.